வாங்க. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ரொம்ப கலர்ஃபுல்லானது. பார்த்ததுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷாப்பிங், அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷாப்பிங் என்னது அப்படின்னா, ட்ரெஸ் வாங்கினா கூட இவ்வளோ ஹாப்பி ஆவேனான்னு தெரில. ஆனால் இந்த கலர் பொடி பார்த்தா மட்டும் எல்லாருக்கும் ஒவ்வொன்று மேலே ஒரு க்ரஷ்ம்பாங்கள்ல, அது மாதிரி இது மேலே எனக்கு ஒரு க்ரஷ். ஏன்னு தான் தெரியல. ஸோ நாளைக்கு மார்கழி 1, அதுக்கான ப்ரெப்பிங் வேலை தான் இது. போயாச்சு, ஷாப்பிங் போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி பழசு இருந்தது. 1 இயருக்குமே கலர் பொடி போடுற வழக்கம் தான் எங்கள் சைடு. அதாவது என் வீட்டில் எனக்கு அப்போ தான் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு இதுவே கிடைக்கும். அதுதான் இதெல்லாமே பழசு, அதாவது போன இயர் வாங்கினது. இது எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்ததை வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும். ஸோ உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இது பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வேலை இதை வந்து ரீஃபில் பண்ணி வைக்கிறது. ஸோ இதுக்காக ஒரு 15 கிலோமீட்டர் போய் இதை மட்டும் வாங்குறதுக்காகவே போயிருந்தோம். ஸோ அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது போய் வாங்கிட்டு வர்றதுக்கே. கொஞ்சம் கலர்ஸ் தான் வாங்கினது. அப்புறமா பொங்கலுக்கு கிட்ட வரப்போ இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ நாளைக்கு டே 1. 30 நாளுமே வந்து கலர் பொடி போட்டால் தான் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 1 இயர்க்குமே போடுறது தான். ஆனால் இந்த 30 டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் தான். ஸோ ரொம்ப யூனிக்காக தேடி தேடி ரங்கோலி டிசைன் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து கலர் போட்டு, அதாவது இந்த சேனல்லே இருக்கும், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து யூடியூப் பற்றின நாலேஜ் அவ்வளோவா கிடையாது. சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் போட்ட கோலத்தை எடுத்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருந்தேன். அப்போது இவ்வளவு தெரிஞ்சிருந்தால் ஃபுல்லாக டீட்டெயில்டாக வீடியோ எடுத்து போட்டிருந்துருக்கலாம் மேபி. ஸோ எனக்கு அப்போல்லாம் அதை பற்றின ஐடியா சுத்தமாக கிடையாது. அதனால் சும்மா ஏதோ போட்டதை எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி 30 செகண்ட்ஸ்க்கு போட்டுட்ருந்தேன். இப்போ ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாம். இந்த 30 டேஸ்மே 30 கோலம் வந்து போடலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கான ப்ரெப்பிங் தான் இந்த ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எல்லோ கலர், ரொம்ப டார்க் கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். அது மாதிரி தேடி தேடி கொஞ்சம் ஓரளவுக்கு டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி தான் நானும் ஷாப் பண்ணிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு சொல்லணுன்னா, நாளையிலேருந்து டே 1 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஈகராக இருக்கேன். எப்படி ஒரு மேரேஜோ எதுக்கோ நம்ம ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு ஒர்க்கையும் பார்த்து பார்த்து பண்ணுவோம்ல, அதே ஈகர்னஸ் கொஞ்சம் கூட குறையாமல் இந்த ஒர்க்குக்கும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னு தெரியல. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மார்கழி 1 வந்து ரொம்ப ஸ்பெஷல், மார்கழி ஸ்டார்ட் ஆனால் எத்தனை பேர் கலர் போடுவீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இது நான் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் கொஞ்சம் கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை தான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணினேன். இது வந்து எனக்கு வந்து மேரேஜுக்கு வச்ச அந்த அஞ்சலை தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்காக வைப்பாங்கள்ல, ஜீரகம் கடுகெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அந்த பாக்ஸு. ஆனால் நான் எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பாருங்களேன். ஸோ ரொம்ப பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஷேப்ஸு அந்த கலரோடு சேர்த்து பார்க்குறப்ப ரொம்ப யூனிக்காக இருக்குல்ல. எல்லோ, பிங்க்கு, பீச் கலர், ஸ்கை ப்ளூ அதை வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. இது மேலே ஏன் இவ்வளோ க்ரஷ் வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை. சின்ன வயசுலேருந்து கோலம் போடுறது உண்டு. அது மாதிரி வர வர ரொம்ப அதிகமாக அடிக்ட் ஆன மாதிரி ஆயாச்சு. டெய்லி வந்து கலர் பொடி போட்டே ஆகணும், அப்படி தான். வெள்ளிக்கிழமையான சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான். மார்கழி வந்துட்டால் நம்மளை கையில் பிடிக்க முடியாது, கலர் பொடி வாங்கியே ஆகணும். எவ்வளவு இருந்தாலும் பக்கத்தில் வண்டி கிராஸ் ஆனால் இன்னும் கொஞ்சம் கலர் பொடி வாங்கிடலாமே, இந்த கலர் இல்லையே, அந்த கலர் இல்லையே, இந்த கலர் காலி ஆக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 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 வச்சு தான் அது 1 இயருக்கு வர்ற மாதிரி எப்படியாவது நான் சேவ் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய வழக்கம். அண்டு இதுதான் என்னோடய ரொட்டீன். மார்கழி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆனோன்னா 30 டேஸும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஜாப் போயிட்டுருக்கிறதுனால ஃபுல் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி டெய்லி தர முடியாது இல்லையா. ஆனால் ஃபுல் பிளெட்ஜ்டாக நான் ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. அதை பாருங்களேன், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருந்தது. அதில் வச்சு அடுக்கி பார்த்துட்டே இருந்துடலாம் போல் இருந்தது. ஒரு பாக்ஸ் ரெடி. மொத்தம் 3 பாக்ஸ் இருந்தது. அதில் ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
அதே மாதிரி தான் 2 பாக்ஸ்லையும் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு கண்டெய்னர் வந்து காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அது அன்றைக்கி தான் நான் நோட்டீஸ் பண்ணேன், அதில் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வச்சாச்சு. செகண்ட் பாக்ஸும் ரெடி. நெக்ஸ்ட் வந்து 3வது பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ 3வது பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. ஸோ பழசு, அதாவது லாஸ்ட் இயர் இருந்தது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்போதைக்கு ரெடி பண்ணியாச்சு. 30 டேஸ்க்கு இது பத்துமானா கண்டிப்பாக பத்தாது. இது வந்து